நான் நம்புகிறது அவரால வரும். சொல்லுங்க, நான் நம்புறது, நான் ஆராதிக்கிற இயேசுவால வரும், நான் கும்பிடுற சாமியால வரும், நான் கும்பிடுற கொலசாமி இயேசுவால வரும். அழகா எழுதி வச்சிருக்காரு. வருமா வராதான்னு போல, நம்புறது அவரால வரும்பா. அப்போ ஏன் சந்தோஷமா இருக்கிற? நான் நம்புறது வரப்போகுது, அதனால சந்தோஷமா இருக்கிறேன். நான் நம்புறது எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசி இருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறேன், அது வர்றதுக்காக சந்தோஷமா இருக்கிறேன். ஏராளமான வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். அதுல எத்தனை வாக்குத்தத்தம் நிறைவேறும்? அவர் எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஒன்றாகிலும் கீழே விழாமல் அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறபடியினால் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ, இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கை இழந்து வந்திருப்பீர்களானால் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை, அந்த வாக்குத்தத்தங்களை, அவள் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்பும்படியாக உங்கள் விழா எலும்பை தட்டி எழுப்புகிறார். அந்த வார்த்தையை நம்புங்க. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கிற? நான் அவர் கொடுத்த வார்த்தைகளை நம்பி இருக்கிறேன், என் இருதயத்தில் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து இருக்கிறேன், அது சீக்கிரமா என் வாழ்க்கையில அந்த வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதை எதிர்பார்த்து அந்த வாக்குத்தத்தத்துக்காக, அந்த வார்த்தை நடக்க போறதுக்காக சந்தோஷமா இருக்கிறேன்.